ஹாய் காய்ஸ், நான் தான் உங்க ஸ்ரீ. இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம பார்க்க போறோம்னா ட்ரூ இன்சிடென்ட் பேஸ் பண்ண ஸ்டோரி. நைட் டைம்ல தூங்கிட்டு இருக்க பொண்ணுங்களோட லாங் ஹேரை கட் பண்ற ஒரு சைக்கோ கிரிமினலை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சரி, ஓகே. ரேண்டமா ஒரு நாள் அப்போ ரெண்டு சின்ன பொண்ணுங்க தூங்கிட்டு இருந்திருக்காங்க அவங்களோட ரூம்ல. அப்போ சம்மந்தமே இல்லாம ஒரு சவுண்ட். அவங்க எழுந்துச்சு பார்க்கும்போது யாரும் ஒருத்தர் ரூம்ல இருந்து வெளியே எகிரி குதிச்சு போயிட்டு இருக்கான் ஜன்னல் வழியா. இவங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க, உனக்கு எதுவும் ஆகல, யாரோ ஒருத்தவங்க வந்து வீட்டுக்குள்ள இருந்து வெளியே எகிரி குதிச்சு போயிருக்காங்க, யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அவங்க நோட் பண்ணும்போதுதான் தெரியுது அவங்க தலையில இருக்கிற ஏர் கட் ஆயிருக்கிறது. இது உடனே வீட்ல சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த இன்சிடென்ட்ல என்ன நடக்குதுன்னா 1942ல லண்டன்ற ஒரு பிளேஸ்ல நடக்குது. போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அங்க எல்லாருமே வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. யார் இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து சம்பந்தமே இல்லாம நைட்டு வந்து பொண்ணுங்களோட முடிய கட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்க டைம்ல 10 நாள் கழிச்சு ஒரு 6 வயசு பொண்ணுக்கு திருப்பி இதே இன்சிடென்ட் நடக்குது. இப்படி ஒரு இன்சிடென்ட் அங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. இதனால நைட் அங்க இருக்கிற பொண்ணுங்க கூட தூங்குறதுக்கு பயந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இதே மாதிரி இன்சிடென்ட் ஒரு ஃபேமிலியில நடக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தூங்கிட்டு இருக்கும்போது, அதாவது ஒய்ஃப் தூங்கிட்டு இருக்கும்போது, இப்போ யாராவது நம்ம கண்ணு மூடிட்டு இருக்கும்போது யாராவது வந்து போயிட்டா நமக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு தெரியுது. உடனே எழுந்து பார்க்கும்போது யாரோ ஒருத்தன் வீட்டுக்குள்ள இருக்கான். இந்த நேரத்துல அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம பிசிக்கல் வயலன்ஸ்ல இறங்குறாங்க. அந்த பர்சன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போதே அவன் தப்பிச்சு ஓடி போயிடுறான். போலீஸ் கிட்ட இதை இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கும் ஒருத்தர் மேல சந்தேகமா இருக்கு அப்படின்னு அந்த ஃபேமிலி அந்த போலீஸ் கிட்ட சொல்றாங்க. அவங்க நேபர் ஒருத்தர் இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ அந்த டைம்ல ப்ராப்ளம் போல, ஆனா இவர் தான் அதுக்கு காரணமா இருப்பாருன்ற சந்தேகத்துல வில்லியம் டோலன் அப்படின்ற ஒருத்தரை வந்து இவர்கிட்ட சொல்றாரு. அவர் யாருன்னா கெமிஸ்ட்ரி லேப்ல வேலை பார்க்குற ஒரு சயின்டிஸ்ட். ஸோ அந்த பர்சனை பிடிச்சிட்டு ஜெயில போடுறாங்க. இந்த டைம்ல கவர்மெண்ட்டும் போலீஸ்காரங்களும் இதை அரசியலா மாத்துறாங்க. எப்படின்னா வேர்ல்டு வார் 2 நடந்துட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற நாட்டுல இருக்கிற மக்களை பயமுறுத்தணுன்றதுக்காக மற்ற நாட்டுல இருக்கிற மக்கள் வந்து இதை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கவர்மெண்ட்டும் அரசியல்வாதியும் இப்படி இதை அரசியலா மாத்திட்டாங்க. எப்படி நம்ம நாட்டுல ஒரு பிரச்சனையை அரசியலா மாத்துறாங்களோ அந்த மாதிரி லண்டன்லயும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை அரசியலா மாத்திட்டாங்க. இத்தனை நாள் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கவங்க பேர் என்ன தெரியுமா? பேண்டம் பார்பர் அப்படின்னு அந்த நாட்டுக்கு தெரிய வருது. தென் லாஸ்ட் 2023ல வந்த ஜர்னல் பேப்பர்ல இப்ப வரைக்கும் இந்த இன்சிடென்ட பண்ணவன் யாருன்னே தெரியல. ஸ்டில் இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல. இது ஒரு மிஸ்ட்ரி ஸ்டோரியாவே இப்ப வரைக்கும் பார்க்கப்படுது. இப்ப வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பர்சன் யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. தென் அவ்வளவுதான் இந்த ஸ்டோரி. இந்த மாதிரி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்டோரி பிடிக்குமோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு டேக் பண்ணுங்க. பாய்.